29 ஆண்டுகளாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த இரு சகோதரிகள் 2 தலைகளும் ஒட்டியபடியே வாழ்ந்துள்ளன. அது நிமித்தம் அவர்கள் பட்டப்பாடுகள் எண்ணிலடங்காது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளை அனுபவித்தனர். இனிமேலும் இப்படி பாடிவிட முடியாது என்று. எனவே அறுவை சிகிச்சை மேலும் எங்களை பிரித்து விடுங்கள், எங்கள் வாழ்வோ சாவோ எதையும் சந்திக்க தயார் என்று கூறினர். ஆகவே பல மருத்துவர்கள் ஒன்று கூடி அந்த மருத்துவ சிகிச்சையை செய்தனர். மருத்துவத்துறைக்கு சவாலான இந்த அறுவை சிகிச்சையை உலகெங்கிலும் உள்ள மக்கள் அறிந்தனர். எவ்வளவோ போராடியும் அவர்கள் மரித்து போனார்கள். உலகமே கண்ணீர் வடித்தது. இவர்கள் ஒட்டியே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார்களே என்று அனைவர் வாயும் முணுமுணுத்தன. கிறிஸ்துவில் ஒன்றித்து நிலைத்திராவிட்டால் நம் வாழ்வும் ஜீவனற்ற வாழ்வுதான். ஆனால் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தோடு ஒட்டி தேவனை பிரிந்தே வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடிய ஆக்கினைக்கு தீர்ப்பு உள்ளாக்கி முடிவில் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். 1 Corinthians chapter 11 verse 1. Follow my example as I follow Christ. One song. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுலறிஞர் சொன்னது போல நான் ஆண்டவரை பின்பற்றி என் வாழ்க்கையை வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோசுவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.